Hello friends, welcome back to Komuachi channel. நம்ம கோமாச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே நம்மளோட கோமாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் ஆல்ங்கற பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படினா நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்க ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இன்னைக்கு லவ்வர்ஸ் டேக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு ரெசிபி செய்யலாம்னு இருக்கேன். அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். அந்த ரெசிபி தான் நான் என்ன செய்யலாங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இன்னைக்கு காதலர் தினத்தை முன்னிட்டு நான் வந்து இன்னைக்கு பால் பாயாசம் தான் செய்யலாம்னு இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பால் பாயாசம். அந்த ஜவ்வரிசி, சேமியா அதெல்லாம் போட்டு பண்ணா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் வந்து இன்னைக்கு பண்ணலான்னு இருக்கேன். இப்போ லவ்வர்ஸ் டே அப்படின்னா ஏதாவது கிஃப்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்மளால என்ன முடிஞ்சதோ அதை வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பால் பாயாசம் தான் செய்ய போறேன். இந்த பால் பாயாசம் வந்து எவ்வளோ எம்மியா நிறைய லவ் கலந்து நம்ம செஞ்சு கொடுத்தா செமையா டேஸ்டா இருக்குங்க. அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம். பால் பாயாசம் எப்படி பண்ணலாங்கிற. பால் பாயாசம் செய்யறதுக்கு முதல்ல வந்து ஜவ்வரிசியை வந்து வானல்ல போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பாருங்கள் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சும் செய்யலாம். நான் எப்போவுமே வறுத்து தான் வந்து செய்வேன். நான் இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தா போதும். நமக்கு வந்து நல்லா ஜவ்வரிசி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த கண்ணாடி பதத்திலிருந்து மாறி நல்லா பொரிஞ்சு வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும் ஜவ்வரிசியை. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசியை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 3 கப் அளவு தண்ணிக்கு இங்கே பாருங்கள் 1 கப் அளவுக்கு பால் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால். அப்போ மொத்தம் 4 கப். இங்கே பாருங்கள், இந்த கப்பால் 3 கப் அளவு தண்ணி, 1 கப் அளவு பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆன உடனே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து இதில் போட்டு கொஞ்சம் வேக வைக்க வேண்டியதான். நமக்கு இப்போ பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லாவே சுட்டுடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ஜவ்வரிசியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா வந்து ஜவ்வரிசி வந்து அப்படியே அடியில் போய் ஒட்டிக்கும். அதுக்காகத்தான் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இப்போ நம்ம போட்ட ஜவ்வரிசி வந்து நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு இருக்கா நம்மளோட ஜவ்வரிசி. இதுதான் வந்து ஜவ்வரிசி வெந்துட்டுன்னு நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு கரெக்டான இது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு ரோஸ்டட் வந்து சேமியா எடுத்திருக்கேன். அது வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு சேமியா வந்து கரெக்டாக இருக்கும். என்கிட்ட வந்து ரோஸ்டட் சேமியா இருந்ததுனால நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட ரோஸ்ட் சேமியா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதா சேமியா வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து வானலில் ஊற்றிட்டு அந்த சேமியாவை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஜவ்வரிசியோட நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து நல்லாவே இருக்கும் பால் பாயாசம் வந்து. இப்போ வந்து சேமியா கொஞ்சம் நல்லாவே வேகட்டும். நான் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். சேமியாவும் இப்போ வந்து நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். 1/2 கப் அளவுக்கு சுகரும் 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் இருக்குது என்கிட்ட, அது நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பால் பாயாசம் வைக்கும்போது மில்க் மேடு சேர்த்து வந்து பால் பாயாசம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயாசம் வந்து ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்ககிட்ட மில்க் மேடு இல்லை அப்படின்னா 3/4 கப் சுகரே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுகர்லாம் வந்து நமக்கு நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து
நம்ம வந்து அடுத்து வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழத்தையும் நல்லா நெய்யில் வந்து வறுத்து போட வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நான் வந்து அதில் வந்து முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த நெய்யோடு நம்ம அந்த பால் பாயாசத்தில் வந்து ஊற்றிட வேண்டியதா. நான் வந்து இப்போ நம்மளோட பால் பாயாசத்தை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுகர் வந்து நல்ல தூக்கலாகவே இருக்குது. இதுதான் கரெக்டான இது. 1/4 கப் ஜவ்வரிசி, அரை கப் சேமியாவுக்கு 3/4 கப் சுகர், அப்படி இல்லைன்னா அரை கப் சுகர், 1/4 கப் வந்து மில்க் மேடு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து பால் வந்து சூடு பண்ணி ஊற்றும் போது வந்து இந்த சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் சுகர் வந்து. ஏன்னா இது வந்து நேரம் ஆக ஆக நமக்கு இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டிருக்கனால கட்டியாகிட்டே இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ பால் சூடு பண்ணி ஊற்றி குடித்தாதான் கரெக்டாக இருக்கும். அப்போ சுகர் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் தான் கரெக்டான பக்குவம். இப்போ நான் வந்து பால் வந்து சுட வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கட்டியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தேவையான அளவு பால் வந்து இந்த பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். செமையாக இருக்குது பாருங்கள், யம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த 1/4 கப் வந்து மில்க் மேடு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்குங்க. கல்யாண வீட்டிலலாம் இப்படி தாங்க கொடுப்பாங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட பால் பாயாசம். செம போங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பால் பாயாசம் ரெடி. இங்கே பாருங்கள், கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக, இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக, எவ்வளோ நல்லா இருக்குது நம்மளோட பால் பாயாசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க் மேடு வந்து ஆட் பண்ணாலே செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பால் பாயாசம் எவ்வளோ நல்லா வந்தது அப்படின்னு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று சிம்பிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களை இன்னைக்கு ஃபுல்லாக பாராட்டு மழையாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால சின்னதாக இருந்தால் கூட ஏதாவது நம்ம வந்து ரொம்ப ஆடம்பரமாக கிஃப்ட் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ஏதாவது ரொம்ப பிடிச்ச மெனு இருக்கும்ல, அது கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லவ்வர்ஸ் டேக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க. நிறைய பாராட்டு மழை வாங்குவீங்க அன்னைக்கு ஃபுல்லாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்மளோட பால் பாயாசத்தை, க்ரீமியான நம்மளோட பால் பாயாசத்தை டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. செமாங்க, செமையா இருக்கு நம்மளோட பால் பாயாசம். சூப்பர். எனக்கு இன்னைக்கு பாராட்டு மழை தான் ஃபுல்லாக கிடைக்க போகுது என் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து. வேற எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவோட லிங்க்கை. நம்ம கோமாச்சி சேனலுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. வேற எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.